எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப படபடப்பாக பயமாக இருக்கும். நம்ம மோஸ்ட்லி யாரையாச்சும் நீங்கள் பார்த்து சொல்லுங்களேன் என்ன மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்கள தான் பார்க்க சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்கள பார்க்க சொல்லும் போது பயப்படாத, நீ பாஸ் ஆகிட்ட, நீ நல்ல மார்க் தான் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ஏசப்பா நம்மளை இன்றைக்கி பார்த்து சொல்கிறாரு பயப்படாதன்னு. வீதத்தில் பாருங்கள், லூக்கா 1:13 போட்டிருக்கு, பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்கள் இன்றைக்கி பர்டிகுலராக ஏசப்பா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை தாங்க, என்னோட ஜெபத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இன்றைக்கி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ உங்களை பார்த்து தான் ஏசப்பா இன்றைக்கி சொல்கிறாரு, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் படியே இன்றைக்கி ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தருவார். அதனால் எதை குறித்தோ, யாரை பார்த்தோ, இந்த சூழ்நிலையை பார்த்தோ, இந்த மனுஷனை பார்த்தோ நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டுட்டாரு, உங்கள் விருப்பத்தின்படி இன்றைக்கு செய்வார். அதனால் பயப்படாமல் போங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When your exam results are out, you will be nervously waiting to know your results, but you will not be willing to check your result. You will ask some of your friends or your family members or your parents to check whether you have passed or not. At that time, the person who is checking your result, when they turn to you and say, don't worry, you have passed your exams and you have got good marks, you will be very happy, right? Likewise, our God is telling us, do not be afraid. I have heard your prayers. Look what the Bible says in Luke chapter 1 verse 13. Don't be afraid. God has heard your prayers. Yes, He has heard all your prayers, and today He is answering all your prayers. Whoever is waiting for a confirmation, Lord, give me a confirmation that you have heard my prayers, and give me a confirmation that you are going to do as I prayed. And yes, God is speaking to you. He is going to do a great miracle in your life. He has heard your prayer and He is going to do according to your prayer. So don't look at the people or the situation or the person who is against you or the disease or whatever the situation is. Don't be afraid, because He has heard your prayer and He is going to do great miracles in your life today. So get ready to receive your miracle and throw away your fear and get ready to celebrate and to share your testimony. God bless you all. Have a blessed day. Amen.